वदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकीकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पति हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम बाहवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் நாம் என்னென்னா முக்கியமாக பகவன் நாம சங்கீர்த்தனம் அவ்வளோ லேஸில் பகவன் நாம சொல்ல முடியாத காரணம், நாமத்தில் ருச்சி ஏற்படாததுக்கு காரணம் என்னென்னா ஏதாவது பாகவத பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். அதாவது என்னென்னா இல்லை சங்கம் துஷ்ட சங்கத்தினுடைய சேர்க்கையினால் பகவன் நாமத்தினுடைய ருச்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். பாகவதம் படிக்கிறதுக்கும் எல்லாமே சத் சங்கம் தான் காரணம். சத் சங்கம் இல்லைன்னா துஷ்சங்கம் கண்டிப்பாக பிராப்தமாயிடும். ஒன்று பகவானுக்கு வசப்படணும், இல்லைன்னா களிக்கு வசப்பட்டு விடுவோம் கண்டிப்பாக. இது ரெண்டுத்தில் தான் வந்தால் நடக்கும். நான் களிக்கும் வசப்பட மாட்டேன், பகவானுக்கு வசப்பட மாட்டேன்னு இருக்க முடியாது. எதுக்கான ஒன்று வசப்பட்டு தான் ஆகிடும். அப்படி இருக்கும்போது நாம் ரொம்ப சுவையுடையது. நாம் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம், எத்தனையோ முறை நம்ம போட்டிருக்கோம், பல ராகங்களில் பாடியிருக்கோம். ஆனால் அந்த ராகம் சுவையாக தானே இருக்கே அப்படின்னா பாடிடலாமா அப்படின்னா எல்லோரும் பாட சொல்லுவோம், பார்க்கலாம். பாடி அப்படி ஒன்று பகவான், ஏன்னா ராகம் சுவையாக இருக்கிறதுக்காக நீங்கள் அந்த பாட்டு வேணால் பாடிடலாம். ஆனால் ராமநாமத்தினால் பாட முடியாது, பாட விடாது. ஏன்னா நமக்குள்ள அந்த பக்த சங்கம், அதே சமயத்தில் பக்த சங்கத்தினுடைய இறுக்கம், பக்த சங்கத்தில் இருக்கணும். எப்போவுமே சத் சங்கத்தில் இருந்தால்தான், அந்த சாநித்தியம் இருந்தால் வழியே ராமநாமத்தை பல ராகங்களில் பாடியிருக்கோம். அப்புறம் சுவையாதான இது பாடிடலாமே, எனக்கு எல்லோரும் பாட முடியாது, பாடிட முடியாது. என்னாலே சரி, ஏதாவது நான் பாகவத பிரச்சாரத்தை பாகவதரை பற்றி தப்பாக நினச்சினாவே எனக்கே அடிப்படும். சுவையாதான இருக்குது, அப்போ ராமநாமத்தில் பாடலாமே, பல ராகங்களில் பாடிடம் பார்க்கலாம். எனக்கு நானே சொல்லிக்கிறேன், நிச்சயமாக பாட முடியாது. பக்தர்களை பற்றி மற்ற பக்தர்கள் மட்டும் இல்லை, சாதாரண மக்கள் கூட நம்ம அழுக்காறு அவர்களை நம்ம துவேஷம் பண்ணாலோ, இல்லை மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசினாலோ, இல்லை நம்ம அவர்கள் துவேஷம் பாராட்டினாலோ நிச்சயமாக இல்லை ஏதாவது அபராதம் பாகவதர்கள். இது லோக விஷயத்தில் உள்ளவர்களுக்கு பண்ணால் கூட பரவாயில்ல, எப்படியாவது தப்பிச்சிடலாம். ஏன்னா பக்தி இல்லாதவங்க நாஸ்திகர் இடத்துல நம்ம துவேஷம், ஏன்னா பக்தி இல்லாதவங்க நாஸ்திகர் இடத்துல நம்ம தூரம் தான் இருக்கணும். அது நம்ம தப்பு இல்லை, அவரிடத்துல நம்ம ஒதுங்கி இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் பாகவதர் இடத்துல நம்ம துவேஷம் பாராட்டக்கூடாது. அவர் பாகவதர்களும் தெரிஞ்ச பிறகு அவரிடத்துல துவேஷம் பாராட்டக்கூடாது. அவரிடத்துல நம்ம ஒதுங்கி அவரிடத்துல அன்பாக போயிடணும். பிடிக்கலையா பேசுறதுக்கு டீசெண்டாக போயிடணுமே தவிர அவர்களை பற்றி குறை சொல்கிறதோ அவர்களை புறம் பேசுறதோ கூடாது. அப்படி இருந்துட்டோம்னாவே நம்ம பக்தியில் ஸ்திரமாக நம்ம பாட்டுக்கு ஒரு லைனாக அழகாக போயின்னு இருக்கோம். அழகாக லைனாக நம்ம பாட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணின்னு போகலாம், பாகவத பாராயணம் பண்ணலாம், எல்லாமே அப்புறம் ரெகுலராக கண்டினியூட்டியாக நடக்கும். இதில் ஏதாவது ஒன்று அடிப்பதுன்னா நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம சங்கீர்த்தனத்துலேயோ அல்லது பாகவத பாராயணத்துலேயோ எங்கேயோ ஒன்று தடங்கள் ஏற்படுதுன்னா நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், நம்ம மேலே ஏதோ தப்பு இருக்குது. நானே அடிக்கடி அதை உணரும்போது அப்போது நம்ம திருத்திங்கன்னா அது என்ன தவறோ யோசித்து பார்த்தா, இது தவறு, அதுக்கு மன்னிப்பு பகவான் இடத்துல மன்னிப்பு கேட்டுண்டு, இல்லை அந்த சாதுக்கள் இடத்துல மன்னிப்பு கேட்டுண்டு, அது தப்பே இல்லை, அதெல்லாம் வெக்கப்படவே கூடாது. அதனால் சாதுக்கள் இடத்துல மன்னிப்பு கேட்டு சரி ஓகே நம்ம பாட்டுக்கு பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு முக்கியம் பாகவத தர்மம் தான், பகவான் தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் சாதுக்கள் இடத்துல ரொம்ப ஜாகிரதை. அதுதான் சொல்கிறேன், மகத பிரச்சாரம் ரொம்ப ரொம்ப கொடியது.
அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு பகவான் நாமா சொல்ல விட அந்த நாமத்தில் ருச்சி குறையிறதை நம்ம பார்க்கலாம். அபச்சாரம்னா பெருசாக நம்ம அப்படியே வெட்டு குத்து கொலைன்னு போகிறது தான் அபச்சாரம்னு நினைக்காதீங்க. மனசளவு கூட அவர்களுக்கு தீங்கு நினைக்கிறதும் ஒரு அபராதம் தான். அதனால் நம்மளுடைய பக்தி குறையும். நம்ம பாகவத பாராயணங்களோ பாகவத பக்தியோ பகவான் நாமா சொல்கிறதுல குறையும். கண்டிப்பாக அதில் ருச்சி குறையும். அதை நம்மளே பார்க்கலாம். நமக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. எனக்கு பகவான் தான் குரு. ஓப்பனாக சொல்கிறேன்னா பகவான் தான் குரு எனக்கே புரியும். அப்போ ஏன் நம்மளுக்கு இது தடையாகுது? ரெகுலராக பண்ணிட்டு வந்த நாம சிங்கத்தில் நாம வச்சப்போ ஏன் தடையாகுது? ஏன் பாகவத பாராயணம் தடையாகுது அப்படின்னு எனக்கே புரியும் போது ஆஹா இதான் காரணமா, சரி ஓகே அதை திருத்திக்கிட்டு மேலே முன்னேற்றம் அடைய வழி பார்ப்போமே. ஆனால் ஒரு சமயத்தில் பார்த்தா பாகவதம் ரொம்ப ருச்சியாக இருக்கும். நாம சங்கீதத்தில் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, பல ராகங்களில் போட்டு பாடுறேன்னு. பல ராகங்களில் போட்டு பாடுறது சில பேர் என்னடா ராமநாமத்தை இந்த சினிமா ராகங்களில் போட்டு பாடுறாங்களே, நீ அதாவது பாடிட பார்க்கலாம். சரி நான் சினிமா ராகத்தை போட்டு பாடுறேன், சரி ஓகே. அதுவே இந்த நாம ருச்சி இல்லாதவங்களாலேயோ பாகவத ருச்சி இல்லை பகவத் பக்தி இல்லாதவங்களால பாட சொல்லிட்டுங்களாம் பார்க்கலாம். முடியாது, எல்லாராலையும் பாட முடியாது. ஆனால் நிறைய பேர் பார்த்தா அதை பாடினார்கள்னா அவர்கள் எதுவும் அறியாதவர்கள், அதாவது என்னென்னா கள்ளங்கோபடம் அறியாதவர்களால் தான் அவர்கள் இதெல்லாம் யோசிக்காமல், இது சினிமா ராகம் அந்த ராகம் இதெல்லாம் யோசிக்காமல் பகவன் நாமம் பவித்திரமான தாரக மந்திரம் ராமநாமம் அதை பற்றி பாடுறோம் அப்படின்ற நினைப்பில் அவங்க பாடு அதை சொல்ல சரள இருதயத்தோடு அப்பாவி மக்களால் பாடிட முடியும். ஆனால் இதில் அழுக்காறு உடையவர்கள் இல்லை பாகவத அபச்சாரம் பண்ணவர்களால் நிச்சயமாக பாட முடியாது. அவர்கள் பக்தர்களே ஆனாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பாவி மக்கள் எந்த அபராதம் பண்ண மாட்டாங்க. சாதாரணமாக அவங்க இந்த பாட்டில் இப்போ ராகத்தில் பண்ணலாம் அவங்களாம் பாடிடுவாங்க. அதுதான் நிறைய பேர் பாடுறாங்க. இப்போ நம்ம ராமநாமத்தை பல ராகங்களில் பாடி வைக்கிறோம், அதனால் பாடுறாங்க. சாதாரண மக்களால் பாடிட முடியும். ஆனால் நல்ல பக்தர்களாகவே இருந்தால் கூட இதில் என்னென்னா இது சினிமா ராகமாக இருக்கே, இதில் எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களால் பாட முடியாது. அந்த கொஞ்சம் சின்ன அழுக்காறு உள்ளே வந்துடுச்சுன்னா கூட அவர்களால் பக்தர்களே ஆனாலும் பாட முடியாது. ஏன்னா எனக்கே இது நான் மற்றவங்களுக்கு சொல்ல வரல, எனக்கே நான் யாராவது பக்தர்கள் நான் துவேஷமோ ஏதோ மனசில் அசூய் இருந்ததுன்னா அவரிடத்துல என்னாலே பாட முடியாது. நீ சினிமா ராகம் பாடினா டேஸ்ட்டாக தானே இருக்குது, அந்த ராகத்தில் ராமநாமம் பாட வேண்டிய தானே, ஏன் பாட முடியல? அவ்வளோ லேஸில் ராமான்னு ஒரு நாமா சொல்கிறதுக்கு கூட 4 லட்சம் ஜென்மா மனுஷன் மாதிரி புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. நீ ராகத்தில் பாடுறது இருக்கட்டும், சாதாரணமாக ராமான்னே சொல்ல முடியாது. உன்னால் சாதாரணமாக ராமான்னே சொல்ல முடியாது அவசரத்துக்கு கூட. ஆமாம், அப்போ புரிஞ்சுக்க, அப்போ ராமநாமம் எவ்வளோ வசதி. ஏன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், அதே மாதிரி சுகமாகவும் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் இல்லை, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் கிடையாது. நிறைய பேர் அந்த ராமநாமத்தை அலட்சியப்படுத்திட்டு வேறு பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணுவாங்க, கடினமான சாதனைகள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப சுலபமாக சுகமாக இருக்கக்கூடிய ராமநாமத்தை கைவிட்டுருவாங்க. அதனாலேயே இவர்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சிரமையே வகிக்க அவளுக்கு கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சும், வேறு ஒன்றும் இல்லை. கடினமான சாதனைகள், நான் அங்கே போகிறேன், அபிஷேகம், அது ஆராதனை, அது பண்ணுறேன், இதை பண்ணுறேன், கோயிலுக்குள்ளே அழியிறேன், அவ்வளவு வேணாம். சுலபமாக ராமான்னு சொல்லு. நான் பல ராகங்களை அடியேன் பாடியிருக்கேன். அந்த ராகங்களை உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடு, இதுதான் உன்னை பாதுகாக்கும். அதே சமயத்தில் முக்கியமான எச்சரிக்கை, எந்த பாகவத அபச்சாரத்தை மனசால் கூட தியானிக்காத, நினைக்காத. இது 2 இல்லைன்னா கடினமான சாதனைகள் பண்ணாமல் ராமநாமத்தில் திருட விசுவாசமும், அதே சமயத்தில் மற்ற பாகவதரில் அசூயை பாராட்டாமலும் 2 மட்டும் நீ கரெக்டாக கடைப்பிடிச்சன்னா உங்கள் நாக்கில் நாமம் ரீங்காரமிட்டுட்டே இருக்கும். இதில் மறுக்க முடியாத உண்மை, அனுபவித்து சொல்கிறேன், இதுதான் உண்மை. கடினமான இல்லைக்காட்டி இந்த நாமா உபேட்சை பண்ணிட்டோம். நாமா யாரையும் உபேட்சை பண்ணாது. நீ பண்ணுற பாகவத அபச்சார அந்த அசூயினாலையும் இல்லாட்டி வேறு ஏதாவது இதன் மேலே உள்ள அலட்சிய புத்தினாலும் நம்பிக்கை இல்லாமலையும் இதெல்லாம் சினிமா ராகங்களை பாடுறாங்கன்னு ஒரு அலட்சியத்தினாலையும் ஏதாவது நீ அப்படி ஏதாவது உதாசீனப்படுத்தினா நீ கண்டிப்பாக கடினமான சாதனைகளை தேடி தான் உன் மனசு புத்தி பிரவர்த்திக்குமே தவிர சுலபமான ராமநாமத்தில் உன் புத்தி வரவே வராது. இதுதான் உண்மை. நானே அப்படி தான். இது மற்றவங்களும் இல்லை,
ஏன்னா நம்ம இந்த ராகத்தில் பாடுறோமே, ராமநாமம் எவ்வளோ ராகங்கள் இருக்குது, அந்த வழியில் போனால் தானே அதான் நல்லாயிருக்கு. அதுபோல் ஒரு அந்த மகான்கள் பாடுற ராகத்திலே ராமநாமத்தை பாடுவோமே. ராமநாமம் எப்படி வேணாலும் பாடலாம். இது சினிமா ராகம் இல்லை கர்நாடிக சங்கீதம், அந்த சங்கீதத்தில் தான் பாடணும், இந்த சங்கீதத்தில் தான் பாடணும், இல்லை வேறு எந்த ராகத்தில் தான் பாடணும் அப்படிலாம் கிடையாது. எந்த ராகத்தில் ராமநாமம் ராமான்னு நாக்கில் வந்துடுச்சுனாவே நீ பவித்திரம் ஆயிட்டே, நீ முக்தாத்மா, இந்த தேகத்துக்குரியவன் அல்ல. நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கு. இந்த அஜ்ஞானத்தை முதல்ல அடித்து துவம்சம் பண்ணிடணும். இந்த அஜ்ஞானம் இருந்தாவே நம்மளுக்கு குழப்பம்தான் உண்டாகும். இவங்க சினிமா ராகத்தில் பாடுறாங்க, இதில் போய் எப்படி ராமநாமம் பவித்திரமாச்சே. சாங்கேத்தியம் ஏளனமாக கூட பகவன் நாமா சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன் பாகவதத்தில். ஏளனமாக இப்போ பகவத் நாமம் எப்படியாப்பட்ட பரபிரம்மத்துடைய நாமம். ராமச்சந்திர பரபிரம்மனேன்னு சொல்கிறோம், தாரக மந்திரம்னு சொல்கிறோம், மகாமந்திரம் சொல்கிறோம். இந்த ராமநாமத்தை இதை போய் சுலபமாக ஏளனமாக கூட சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்லலாம். அப்படி சொன்னாலும் நீ ஏளனமாக சொல்கிற உன்னுடைய அசூயை பார்க்காது, நீ ஏளனமாக சொல்லிட்டேன்னு உன்னுடைய தவறை பார்க்காது. ஆனால் நீ ராமநாமான்னு சொல்லிட்டியே அப்படின்ற அந்த ஒரு தன்மையை தான் பார்க்கும். அந்த ஒரு தகுதியை வச்சு தான் உன்னை காப்பாற்றும் அந்த ராமநாமா. பரிகாசமாக கூட சொல்லலாம் பகவன் நாமா, சாங்கேத்தியமாக சொல்லலாம், சங்கேதமாக ஒருத்தர் குறிப்பிடறதுக்காக சொல்லலாம், சங்கேதமாக பரிகாசமாக சொல்லலாம். எப்படி சொன்னாலும் நாமா தன் மகிமையை வெளிப்படுத்தியே தீரும். நெருப்பு தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் அது சுட்டே தீரும். அது நெருப்பு சுட்டே தீரும். அதே மாதிரி மருந்து, நீ அதில் என்ன கலந்துருக்குன்னு தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும் மருந்து தன் வேலையை காட்டியே தீரும், உன் நோயை குணமாக்கும். அப்போ பிறவி பிணியை போக்கக்கூடியது ராமநாமா. இதில் உறுதியாக இருக்குங்க. அதில் நான் சுவையான வழியில் அந்த ராமநாமத்தை அடியன் தேர்ந்தெடுத்து கொண்டேன். ஆனால் இந்த சுவையான விஷயத்தையே சில சமயத்தில் என்னால் செய்ய முடியாமல் போயிடும். அதுக்கு என்னென்ன காரணம்னு அப்புறமா பார்த்தா ஏதாவது ஒரு அசூயை உள்ளே தோன்றியிருக்கும். நானும் மனுஷன் தானே, எனக்குள்ளே இந்த அழுக்காறு உண்டாவது சகஜம்தானே அப்படின்னு போது அப்புறமா பார்ப்பேன், ஆஹா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இந்த அபச்சாரம், இவரில் பற்றி அசூயாக தப்பாக நினச்சிருக்கோம், நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம், அதை மாற்றிக்கின பிறகு அப்புறமா பார்த்தா மாற்றிக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த பாகவதத்தில் போய் சாரி கேட்டு பணிவாக போய் சாரி கேட்டு அதுக்கு பிறகு நம்ம பாகவத தர்மத்தை தொடரலாம். அவர்கள் மன்னித்தரலானார். இல்லைனா பகவான் இடத்துல மன்னிப்பு கேட்டு. எந்த ஒரு பாகவத பச்சாரமும் நம்ம பக்திக்கு பெரிய தடையாக இருக்கும். ஜாகிரதை. இப்போ நம்ம தொடர்ந்து இந்த ராமநாம சங்கீதத்தில் பல ராகங்களில் பாடுறோம் அப்படின்னா எதனாலனா, நான் ஆரம்பத்தில் அவ்வளோ அடிபட்டிருக்கேன். அது மாதிரி பாகவத வச்சனம் பண்ணால் இது கூட இந்த ராகத்தோடு பாட விடாது பண்ணிட்டோம், நம்மளுக்கு தடங்கள் உண்டாயிடும். அப்புறமா தான் அதெல்லாம் சரி பண்ண பிறகு தான் இன்றைக்கி ஒரு அளவுக்கு ஸ்டெடியாக பாகவத பாராயணங்களோ நாமசங்கத்திலும் பண்ண முடியுதுன்னா, ஆரம்பத்தில் நான் பட்ட அடிகள், அது பாகவத பச்சாரம், பாகவத பற்றி குறை சொல்கிறது, இது மாதிரி தவறான பேச்சுக்கள் எனக்குள்ளே இருந்தது. அதெல்லாம் மாற்றிக்கினேன். அதெல்லாம் மாற்றின பிறகு தான் இன்றைக்கி ஒரு ஸ்டெடியாக ராமநாமம் சொல்ல முடியுது, பாகவத பாராயணம் பண்ண முடியுது. இல்லைன்னா நடக்காது. மகான்கள் அனுக்கிரகம் இல்லாமல் பகவத அனுக்கிரகம் கிடைச்சிடும், மகாத்முடைய அனுக்கிரகம் கிடைக்காது. ஆனால் பாகவதர்கள் அனுக்கிரகம் கிடைச்சிச்சுன்னா அது பிறகு உனக்கு தடை இல்லாமல் உன் பக்தியானது மேலும் மேலும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே போகும். இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அப்போது நம்ம எந்த ராகங்களில் பாடுறது முக்கியம் இல்லை. அதான் சொல்கிறேன், பரிகாசமாக பண்ணால் கூட, ஏளனமாக சொன்னால் கூட பகவன் நாமா அசேஷ அகஹரம் விதுகு, மிச்சமில்லாமல் நம் பாவத்தை போக்கும் என்று வித்வான்கள் தான் சொல்கிறார்கள். மகான்கள் தான் சொல்கிறார்கள். பதிதா ஸ்கலிதா சந்தஷ்டஸ்தத்த ஆகத ஹரி இத்திய அவசேனாக புமான் நரகதி யாதனாம். அவன் நரக யாதனைக்கு போக மாட்டான். தடிக்க விழும்போதோ, நழுவும் போதோ, கடிப்பட்ட போதோ, எலும்பு முதலியவைகள் முறிப்பட்ட போதோ, அப்போ நாக்கை பல்ல கடிச்சிக்கும் போதோ, அப்படி எப்படியாவது ஒன்று சந்தஸ்தப்த ஹரி இத்திய அவசியம் தன் வக்கதம் என்று ஹரின்னு சொல்லிட்டான்னா அவன் நரக தண்டனைக்கு உள்ளாக மாட்டான். அவனுக்கு மோட்ச சரீரம் தான் கிடைக்குமோ, யாதனா சரீரம் கிடைக்காது. யாதனா சரீரம் நரகத்தில் அனுபவிக்கக்கூடிய சரீரம், அந்த சரீரம் கிடைக்காது அப்படின்னு சாஸ்திர சம்மதமானது. இது மறுக்கவே முடியாது. இதில் ஒரு அக்ஷரம் கூட நம்ம மாற்ற முடியாது. இது சத்தியம். அடியே நம்புகிறேன். எவ்வளோ மகான்கள் நம்புகிறார்கள், அந்த மகான்கள் வழியில் தான் அடியே நம்புகிறேன். பரிகாசமாக சொன்னோட மிச்சமில்லாமல் பாவத்தை போகும் அப்படின்னா இது சத்தியம்னு நம்புகிறேன். இதில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரம் சத்தியம்னு நம்புகிறேன். அப்படின்னா நம்ம தாராளமாக நாமத்தை சொல்கிறது, சுலபமான வழியை விட்டுட்டு கடினமான சாதனைகளை
ரிஷிகள்லாம் எழுதி வச்சுருக்காங்க நிறைய பரிகாரங்களை, நிறைய பூஜை முறைகளை, வழிமுறைகளை, கட்டுப்பாடு விதிகளை நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் இவைகளோடு சேர்த்து நாமத்தையும் பெறுறாங்க நிறைய பேர். அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த அவ்வளோ தேவையில்லைன்ற, அவ்வளோ கட்டுப்பாடு விதிகள், அவ்வளோ கஷ்டமான பூஜைகள்லாம் தேவையில்லைன்ற. சுலபமாக உட்காந்து நாம சொன்னால் போதும். உனக்கு பாட தெரியுமா போதும். நாம சங்கீர்த்தனமாக நாம ஜபம் நீங்கள் சொல்லவே சொல்லலை. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அதை மாற்றாமல் பேசணும். சாஸ்திரத்தை மாற்றி பேசவே கூடாது. என்ன சொல்லியிருக்கு முடிவில் பாகவத சாரத்தில் என்ன சொல்லி, நாம சங்கீர்த்தனம், பாடலாக பாடு சுவையா, அப்போ தான் உனக்கு சுவையாக இருக்கும் நாமத்தில். அப்படி பாடிக்கொண்டே இருந்தால் உன்னுடைய எல்லா பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகளையும் எரித்து சாம்பலாக்கிடும். சர்வ பாப பிரணாசனம். அப்புறமா இதை பாடுறதுனால உன்னுடைய துக்கங்கள் எல்லாம் சமணம் ஆகிடும். துக்க சமணகா ஹரிம் பரம். அப்புறமா ஹரியே நீ உயர்வாக மதிப்பாய், உலகத்தில் எதையும் நீ பெருசாக மதிக்க மாட்டேன். அந்த நிலைக்கு நீ உயர்த்தப்படுவாய். நான் அப்படியே டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணேன். இதில் எதையும் என் சொந்த இன்டர்பிரேஷனே கிடையாது. இந்த ஸ்லோகத்துக்கு இப்போ நான் சொன்ன அர்த்தமானது. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக தம் நமாமி ஹரிம் பரம். இதுதான், இவ்வளோதான் விஷயம். இதை மாற்றி பேசவே வேண்டாம். இதில் இருக்கிறது அப்படியே போடு, அப்படியே சொல்லு. துக்கங்கள் சமணம் ஆகிடும், உனக்கு சந்தோஷம் உண்டாயிடும், எல்லாம் தூள் ஆகிடும் துக்கங்கள்லாம். அதான் விஷயம். இதில் மாற்ற வேண்டிய அவசியம். அப்போ நாம என்ன சொல்ல, நாம ஜபம் அப்படின்னு சொல்லியிருக்கா? இல்லை நாம கீர்த்தனம் சாதாரணமாக ராம 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 ராம் ராம ராம ராம் அப்படின்னு சாதாரணமாக கீர்த்தனம் இல்லை. சங்கீர்த்தனம் ஆலாபனம் பண்ணி அழகாக அந்த ஸ்வரம் கொடுத்து அழகாக பாட சொன்னால் அப்போ இன்னும் சுவையாக இருக்கும் இல்லையா? அப்படி பாட சொல்லியது தான் சங்கீர்த்தனம் அப்படின்னு பேர் அதுக்கு. நாம சங்கீர்த்தனமாக பண்ணு, சுவையுள்ளதாக ஆக்கிக்கொள் அந்த நாமத்தை. அது பிறகு அந்த நாமம் நாக்கை விட்டு பிரியவே பிரியாது. ஏன்னா உன் ஆத்மாவோடு கலந்துடும். அந்த சுவையுள்ளதாக நாமம் எப்போ மாறிச்சியோ சங்கீர்த்தனத்தில், அப்போ உன் ஆத்மாவோடு கலந்துடும். அப்புறம் உன்னை விட்டு விலகவே விலகாது அந்த நாமம். அதற்கு பிறகு நீ தொடர்ந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் நீ எப்போல்லாம் நீ மனசு கஷ்டமாக இருக்குதோ, அப்போல்லாம் துன்ப கடலை தோணியாக்கும் இந்த நாம சங்கீர்த்தனம். கண்டிப்பாக இந்த துன்ப கடலை கடப்பதற்கு படகாக உதவும் இந்த நாம சங்கீர்த்தனம். ஆனால் என்னென்னா மனசு பயங்கர சுபாவம் உடையது. அதனால் என்னென்னா இந்த சாதனைகளை விட அவர்கள் சொல்கிறார்களே அந்த சாதனைகள் வசத்தியா அப்படின்னா, நாமத்தில் அலட்சிய புத்தின்றது மட்டும் இல்லை. அபராதம் 10 அபராதங்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். அதனால் நாமத்தில் அலட்சிய புத்தி ஏற்படுது. கடினமான சாதனைகளில் மனசு பரிவர்த்திக்கிறது. 2வது பாகவத அஃபென்ஸ். பாகவதலுக்கு ஏதாவது அபராதம் பண்ணியிருப்போம், இல்லைன்னு சொல்ல முடியாது. மனசால இல்லாது, இல்லாது வார்த்தையால் இல்லாது, இல்லாது நடத்தை முறை இல்லாது ஏதாவது ஒன்று அஃபென்ஸ் பண்ணியிருப்போம், ஏதாவது அபராதம் பண்ணியிருப்போம். அதனால தான் நம்ம பக்தி தடைபடுமே தவிர வேறு எதனாலும் தடைபடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுனேன். இதெல்லாம் மகான்கள்லாம் இப்படி சுருக்கமாக சொல்லிட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் தான், இதில் சரி பண்ணிக்கோ, மற்ற நீ பாவியாக இருக்கிற, நீ புண்ணியம் பண்ண, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, அதெல்லாம் காரணம் கிடையாது. நீ பாகவதலுக்கு பாவம் பண்ணால் தான் தப்பே தவிர உலகத்தில் பாவம் பண்ண அதுக்கெல்லாம் கூட மன்னிப்பு உண்டு, பரிகாரமாக இருக்குது. அப்போ தப்பு பண்ணுறதுக்கு இதுனா ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கேன். அப்படி கிடையாது. நீ நாமா சொல்கிறவன் தப்பு பண்ண மாட்டான்றதுக்காக சொல்ல வரேன். எப்படியாப்பட்ட பாபிகளையும் கரையத்த நாமா சர்வபாப பிரணாசனம் உண்மைதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாபத்தை மேலும் செய்ய விடாதபடி தடுக்கும் நாமம். உன் பாபத்தை போக்குறது மட்டும் அதோடு நிறுத்துறதில்லை. உன்னுடைய நீகாரமிவ பாஸ்கரகா, சூரியனை கண்ட பனி போல் அந்த பாபம் எண்ணங்களையே வத்தடிச்சிடுமா. அந்த சூரியன் அந்த பனித்தீவில் இருக்கிற இடத்த கூட அப்படியே அப்படியே அந்த தீவில் அந்த ஈரமே இல்லாதபடி எப்படி வத்தடிச்சதோ சூரியன் எடுக்கிற இடங்களால் அந்த நீர்த்திவளையை, அந்த பனித்துளியை எப்படி வத்தடிச்சதோ அது மாதிரி அந்த ஈரம், அந்த பாவ வாசனைகளே இல்லாமல் வத்தடிச்சிடுமா. புரியுதா? எல்லாத்தையும் போக்கிடுமா, பாவ வாசனைகளே போக்கிடுமா நாம சங்கீர்த்தனம். அது பக்தியோட இன்னும் பாகவதம் படித்து பகவத் குணங்களை அனுபவிச்சுட்டு நீ நாமா சொன்னால் இன்னும் ஸ்வீட்டு. அதுதான் தேனோட கலந்த தென்னம்போது போல். இந்த மனசு மயங்கிறது எதனால்னா, நாமத்தை விட்டு விலக வைக்கக்கூடிய மனம் மயக்குதல். அதாவது மற்ற சாதனங்கள், அது பக்தி விஷயமாகவே இருந்தாலும் பல சாதனைகளை நம்ம புத்தி போகுதுன்னா, நாமத்தில் அலட்சிய புத்தி வருதுனாவே, பல சாதனைகள் பண்ணுறோம்னாவே நாம் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம்.
ஏன்னா பெரிய பெரிய சாதனைகளில் புத்தி போகுது. ஆனால் சுலபமாக இருக்கிற நாமத்தில் உதாசீன புத்தி வரத்துக்கு காரணம் நம்மளுடைய பாவம்தான். ஆமாம், நான் ஸ்ரீ பகவன் நாம போதேந்திரால் சொல்லியிருக்கார் ரசோதயத்தில். இவர்கள் கடினமான சாதனைகள், அதுவும் ரிஷிகளால் எழுதப்பட்டு இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அந்த கடினமான சாதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு நாம சங்கீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னா காரணம் அதுதான். ஏதோ ஒரு அபராதம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதில் அலட்சிய புத்தி வரதுக்கு காரணம் நாமத்தை என்றைக்குமே விடக்கூடாது. சொல்கிறது கேளுங்க, உயிரை விடும்போது நாமத்தை சொல்லிகிட்டே உயிரை விடட்டும். அதுதான் ஜென்ம லாப பரம அந்தே நாராயணா ஸ்மிருதி. நாராயண நினைவோடு போட்டோமே அந்த கடைசி மூச்சு அந்திம காலத்தில். உயிரை விட்டாலும் விடுவேன், ஆனால் நாமத்தை விட மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு உறுதியாக நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணியே தீரணும். ஏன்னா இதுதான் கலவு நாஸ்தேவ கதி ரன்யதா, இதை தவிர வேறு கதி கிடையாது அப்படின்றத மனசில் ஸ்ட்ராங்காக நிறுத்திக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனைகளோ, நான் அந்த பூஜைகள் பண்ணுறேன், இந்த பூஜை பண்ணுறேன், அந்த யாகத்துக்கு போகிறேன், அந்த ஹோமத்துக்கு போகிறேன், என்ன அங்கே ஒரு பெரிய விசேஷம் நடத்துகிறாங்க, அங்கே ஒரு கோலாகலம் நடத்துகிறாங்க, அதை பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் அபிஷேகம் ஆராதனை பெரிய பெரிய பூஜைகள் எல்லாம் ஓகே, நான் தப்புன்னு சொல்ல வரல. நாமத்தை மறந்துட்டு பண்ணாத. நாமத்துக்கு 90% கொடுத்துட்டு 10% நீ மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. எப்படி 50% இல்லை, 90% நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு 10% மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. நான் வேணான்னு சொல்லுவேன். இதுதான் மகான்கள் சொல்லக்கூடிய விஷயமே. முடிஞ்சால் 100% நாம சங்கீதத்துக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துக்கோ, நீ பாஸ். ஏன்னா அவ்வளவு லேசில் நாமத்தை சொல்லிட முடியாது. எவ்வளோக்கு அவ்வளோ இது சுலபமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது கஷ்டமும் கூட. நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப 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 அவ்வளோ லேசில் சொல்லிட முடியாது நாமத்தை. ரொம்ப சுலபம், ஆனால் ரொம்ப கஷ்டம். பாராயணங்கள், பாகவத பாராயணங்கள் ஆகாவோன்னு அதெல்லாம் கூட பண்ணிடுறாங்க. ஆனால் நாம சங்கீர்த்தனம் பண்ண சொன்னால் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பத்தாது, அகண்டமாக. இப்போ தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, உணர் வழி இருக்கு இல்லையா, சுவையான வழி, அழகான ராகங்களில் போட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் பாடு. ஆனால் நமக்கே போர் அடிக்கிற மாதிரி பாடக்கூடாது. சுவையில் அதை சுவைக்காக பாடு. நீ சுவைக்காக பாட ஆரம்பித்தாலும் கட்சி வரைக்கும் அது சுவையாகவே மாறிடும். அந்த நாமத்தில் ருச்சி ஏற்பட்டுரும். ருச்சி ஏற்பட்ட பிறகு அது பிறகு நீ விடவே மாட்ட நாமத்தை. அதுதான் ராமநாமத்துடைய மகிமை. இதை புரிஞ்சுக்கணும். யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நான் கூட ஏதோ குறை சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி ஏதாவது குறை சொல்லிருந்து போட்ட ஆடியோலாம் டெலிட் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு ஏன்னா அநியாயங்களை பார்த்தா மனசு பொங்குது இல்லையா, சில இடத்துங்களில் சில ஸ்தாபனங்களில் பண்ணக்கூடிய அநியாயங்கள் பார்த்தா பொங்குது இல்லையா, அதனால் நான் குறை சொல்லியிருப்பேன், இல்லைன்னு சொல்ல வரல. அதனால் அந்த ஆடியோலாம் டெலிட் பண்ணிட்டேன் நான். அப்படி ஏதாவது அப்லோட் பண்ணியிருந்து ஏதாவது நான் பேசியிருந்தால் அந்த ஆடியோலாம் கண்டிப்பாக நான் டெலிட் பண்ணிடுவேன். அதுபோல் டெலிட் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் குறை சொல்லக்கூடாது. அது அந்த வழிமுறையில் அவர்கள் அதை அனுஷ்டிக்கிறார்கள், அது கரெக்ட், அவ்வளோதான். நம்ம வழிமுறைக்கு செட் ஆகலன்னு தான் அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. அது ஏதோ ஒரு வழி, அது நம்ம தப்போ அதெல்லாம் நாம் அந்த குறைகளை சொல்லி நம்ம எதுக்கு அந்த அஃபென்ஸை தேடிக்கணும், அபராதத்தை தேடிக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், நான் சொல்லியிருக்கேன், இல்லைன்னு சொல்லவில்லை, குறைகள் சொல்லியிருக்கேன். ஏன்னா அதில் அங்கே நடக்கக்கூடிய அந்த ஸ்தாபனங்கள்லையோ அந்த இடத்துல சில இடத்துல அந்த சத்சங்கத்தில் ஏற்படக்கூடிய அங்கே சத்சங்கத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்த்து மனசு கொந்தளிக்குது. அதனால் என் அந்த ஆவேசத்தில் ஏதாவது பேசியிருக்கேன். அதனால் நான் பண்ணுவேன், அப்புறமா கேட்டு பார்த்தா இந்த ஆடியோலாம் இப்படிலாம் நம்ம பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு தெளிஞ்சு உடனே என்ன பண்ண டெலிட் பண்ணிட்டேன் அந்த ஆடியோலாம். அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. நம்ம மனசு கொந்தளிக்குதுன்னா பகவானுக்கு தெரியாதா, அது பகவானை பார்த்துப்பான், அது நீ குறை சொல்லாத, அவ்வளோதான். ஆமாம், குறைகள் எந்த இடத்துல குறையில்லை சொல்ல பார்க்கலாம். அது வேணாம், அதை பற்றி நீ பேச வேணாம், அதை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது. பிறரை பற்றி விமர்சனம் பண்ணுறது நீ யார்? அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், உடனே அந்த ஆடியோவை டெலிட் பண்ணிட்டேன். அது மாதிரி ஆடியோலாம் டெலிட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில ஆடியோக்களை டெலிட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணதில் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா என் மனசு கொந்தளிக்குது, அங்கே நடக்கிற சில அநியாயங்கள்லாம் பார்க்கும்போது மனசு கொந்தளிக்குது. அதனால தான் பேசினேன். ஆனால் அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, தப்பு. ஒரு பாவ தர்மத்தில் போகிறோன்னா எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணணும். அது உள்ள நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், அவ்வளோ குறைகள் எடுத்துக்கூடாது அப்படின்னு உணர்ந்தேன். அடுத்த நிமிஷம் என்னை நான் மாற்றிக்கிட்டேன். அது பிறகு அந்த குறை சொல்கிறதெல்லாம் விட்டாச்சு.
அந்த ஆடியோலாம் டெலிட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை தான் நம்ம எல்லோரும் கடைப்பிடிக்கணும். அதனால் அதாவது தப்பு இருந்தால் தப்புன்னு ஒத்துக்கணும். அந்த தப்பை ஒத்துக்கிற தைரியம் எத்தனை பேர் இருக்குது எனக்கு தெரியாது. ஆமத்து நான் தப்பு பண்ணேன்னா தப்பு பண்ணேன் தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதுமாதிரி குறை சொன்னேன், குறை சொன்னது தப்பு தான். அது நான் பகவானத்தில் மன்னிப்பும் கேட்டுட்டேன், அந்த சாதுக்கள் இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டேன். அவ்வளோதான். அவருக்கு அதை அப்லோட் பண்ண ஆடியோவும் டெலிட் பண்ணியாச்சு. நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, முன்னேற்ற பாதையில் தான் போனோமே தவிர நம்ம பின்னடைவில் போகக்கூடாது. பக்தியில் மேலே மேலே முன்னேறி போகணும். அவ்வளோதான். அப்போ பகவான் நம்மளுக்கு உணர்த்துவான். நீ தப்பு பண்ணுறேன்னா தப்புன்னு உணர்த்துவான். உணர்த்தினால்தான் என்னால் என்னை திருத்திக்க முடிஞ்சது. அந்த குறைகளை விட்டேன். பகவான் எப்படியாவது உணர்த்திடுவான். ஏன்னா பகவானே குருவை ஆசிரிச்சிருக்கான் இல்லையா, நம்மளை தப்பு பண்ண விட மாட்டான். அப்படி கொஞ்சம் தப்பு பண்ணால் உடனே திருத்திடுவான் பகவான். உடனே தலைமையில் கொட்டி பகவான் திருத்திடுவான். இந்த அஃபென்ஸ் பண்ணாத, இந்த அபராதம் பண்ணாத, இது மாதிரி ஒருத்தர் குறை சொல்லாத, யாரையுமே குறை சொல்ல, யாரையும் விமர்சனம் பண்ணாத, இது உன் வேலை இல்லை. உன் வேலை என்ன? பாகவத பாராயணம் பண்ணுறது, பகவத் குணங்களை பற்றி பேசுறது, ராமகுணை பற்றி பேசுறது, இதுதான் நீ செய்ய வேண்டுமே தவிர உணர்த்த குறை சொல்லி உட்காந்துறது உன் வேலை கிடையாது அப்படின்னு பகவான் உணர்த்தின பிறகு சரி ஓகே, அவ்வளோதான். உனக்கு பிடிக்கலையா நீ ஒதுங்கி போ, நீ யாரையும் விமர்சிக்காத, அவ்வளோதான். உன் வேலை நாம செய்யலாம். அதை ஜாலியாக பண்ணிட்டு போ, ஜாலியாக இரு, சந்தோஷமாக இரு. பாகவத பாராயணம் பண்ணிட்டு சந்தோஷமாக பாகவத்தை பற்றி பேசு, என்னை பற்றி பேசு, என்னுடைய குணங்களை பற்றி பேசு. நீ யார் மற்றவங்கள பற்றி பேசுறதுக்கு? மற்ற பக்தர்களை பற்றி குறை சொல்ல நீ யார்? அந்த பாகவத பிரச்சாரம் பண்ணாத, அது உன்னுடைய பக்திக்கு பெரிய ஹானியாக உண்டாயிடும், தடை உண்டாயிடும் அப்படின்னு பகவான் உணர்த்தினா அடுத்த நிமிஷம் மாற்றிக்கிட்டேன். இப்போ சகஜமாக சரளமாக போயிட்டு இருக்கு. அதுதான் பகவான் செய்கிற செயல். பகவான் திருத்துற மாதிரி வேறு யாரும் திருத்த முடியாது. சத்தியமாக நான் பார்த்தேன், என் வாழ்க்கையில் பார்த்தது தான். மாற்றிக்கோ, உன்னை நீ திருத்திக்கினா நீ திருத்திக்கினியா இல்லையான்ட்டு பகவானுக்கு தெரியும். அப்போ நீ திருந்தினாவே அப்போ உனக்கு ஸ்ரேயஸுகள் உனக்கு உன்னை தேடி வந்து கை கொடுக்கும். சரி, அதுதான் நம்ம நாம சங்கீர்த்தனம். நான் சினிமா ராகம்னு அலட்சியப்படுத்திடாதீங்க. ஆனால் அதில் சொல்கிறது ராம நாமம். அந்த சினிமா ராகங்களில் அந்த சினிமா பாட்டை நம்ம பாடல, அதில் உள்ள ஒரு வார்த்தையை கூட நம்ம யூஸ் பண்ணல. நம்ம என்ன பண்ணுறோம்? ராம நாமத்தை பாடுறோம். அதுவே அது அவ்வளோ சொல்கிறீங்களே சினிமா ராகம், அதுவே பாட்டுருங்களா பாடலாம், பாட முடியாது. நமக்குள்ளே அந்த புண்ணியம் இருந்தால் தான் ராமநாமத்தை சொல்ல வைக்கும். நாம் அந்த 4 லட்சம் ஜென்மா புண்ணியம் பண்ணியிருந்தால் தான், மனுஷ ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் ராமான்னு ஒரு தடவை சொல்ல வரும். நீ எந்த ராகத்தில் பாடுறது முக்கியம் இல்லை, ஆனால் ராமான்னு சொல்ல வர்றது அவ்வளோ பெரிய பாக்கியம். அது சத்பாக்கியம். அது துர்பாக்கியசாலிகளால் சொல்ல முடியாது. பாகவத பிரச்சாரம் பண்ணவங்களால் சொல்ல முடியாது. அசூயை பாராட்டுவர்களால் சொல்ல முடியாது. பிறரை குறை சொல்பவர்கள், கோல் சொல்பவர்கள், புறம் சொல்பவர்களால் சொல்ல முடியாது. பகவான் நாமா சொல்ல விடாது. அவர்களை பக்தி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கடினமான சாதனைகளை முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சுலபமாக இருக்கக்கூடிய நாமசிங்கத்துக்கு வரமாட்டாங்க. காரணம் என்னென்னா, அஸ்ரத்தையினாலேயோ அவநம்பிக்கையினாலேயோ அலட்சிய புத்தியினாலேயோ இது பாகவத அபச்சாரத்தினாலேயோ தான் அவர்கள் இதை கைவிடத்துக்கு காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்ம அருமையான சுகமான ஒரு மார்க்கம் இருக்குது, நாம சங்கீர்த்தனம். அதில் பாடி அனுபவிப்போம். ராம 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 ராம. என்ன பாடலாம்? எந்த ராகத்தில் வேணாலும் பாடலாம். இதுதான் சுதந்திரமாக ஹாயான பாட்டியாச்சு. பாடலாமா? அருமையாக ராமநாமத்தை பாடலாம். இதில் அலட்சிய புத்தி வந்துடக்கூடாது. நாமந்தான் முக்கியம். ராகத்தை விட ராகவன் தான் முக்கியம். ராகம் முக்கியமே இல்லை. அதனால் நாமத்தை பாடலாம். இப்போ நாமத்தை பற்றி பாடலான்னு நினச்ச போது மனசில் சந்தோஷம் உண்டாது. பாருங்கள், இதாங்க நாமம். சீக்கிரமாக ப்யூரிஃபை பண்ணக்கூடியது. உட்காந்த இடத்துல நம்ம நாம சொன்னால் போதும். ஆனால் நம்ம நாம சொல்கிறோன்னா அது ஒரே இடத்துல உட்காந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது சாணித்தியத்தை பெருக்க செய்யும். பல இடங்களுக்கு போய் சொல்கிறத காட்டிலும் ஒரே இடத்துல நம்ம ரெகுலராக ஒரு இடத்துலேருந்து உட்காந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி, என்ன ராகத்தில் பாடலாம்? எவ்வளோ ராகங்கள் இருக்குது. நம்ம பிடிச்ச ராகத்தில் எனக்கு கர்நாடக சங்கீதம்லாம் எல்லாம் தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச ராகத்தில் தான் நான் பாடுவேன். ஆனால் சொல்கிறது ராமநாமம் தான் முக்கியம். எந்த ராகம்ன்றது முக்கியம் இல்லை. இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா, ராகவன் தான் முக்கியம், ராகவன் முக்கியம் இல்லை. அதுவும் சுவையுள்ள ராகத்தில் பாடலாம். ராமா ராம ரம ராமா. எனக்கு சரியாலாம் பாட வராது. ஏதோ எனக்கு பிடிச்ச ராகத்தில் எனக்கு பாடிக்கிறேன், அவ்வளோதான். இது நீங்கள் உங்களுக்கு என்னை விட நல்லா பாடுறவங்க இருப்பீங்க. நீங்கள் அந்த ராகத்தில் இன்னும் ரசித்து அழகாக பாடுங்க. ஆனால் நாமா முக்கியம்.
அது சங்கீர்த்தனமாக பாடணுன்னு தான் பாகவதம் சொல்லியிருக்கு. சங்கீர்த்தனமாக பாடினா இன்னும் சுவையாக இருக்கும். அதுதான் நம்ம சுவைக்காக தான் சாஸ்திரங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம நன்மைக்கு தானே தவிர, நீ நாம எப்படி வேணால் சொல்லலாம், சாங்கித்யம் பரிகாசம் எப்படி வேணால் சொல்லலாம். அது சங்கீர்த்தனம் பண்ணால் ருசியாக இருக்கிறதால தான் நமக்கு அப்படியே மகான்கள் சொல்லியிருக்காங்க. அது சொல்கிற வழியே போனாவே நல்லாயிருக்கும். நம்ம வாழ்க்கை சுவையாகவே இருக்கும். சாஸ்திரங்களை ஒட்டி நடந்தாவே நம்ம சௌக்கியத்துக்காக தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சங்கீர்த்தனமாக பாடுன்னு. ஏன்னா அப்போ தான் சுவையாக இருக்கும். நாமத்தில் நம்ம ஃபிக்ஸ் ஆகும் மனசுன்றதுனால நம்ம அதனால் சுவையான ராகத்திலே பாடுவோம். ராமா ராம ரம ராமா ராமா ராம ரம ராமா ரம ராமா ராம் ராம ராம் ரம ராமா ராம் ராம ராம் ரம ராமா ராம் ராம ராம் ராமா ராமா ராம் ராம ராம் ராமா ராம ரம ராமா ராமா ராம ரம ராமா ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ரம ராம ராம் ராம ராம் ரம ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ரம ராம ராம் ராம ராம் ரம ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ரமா ரம ராம ராம ரமா ரம ராம ராம ரமா ராம 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 ரமா ராம ராம ரம ராம 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 ரம ராம ராம் 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 ராம 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 ரமா ரம ராம ராம ரமா ரம ராம ராம ரமா ராம 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 ரமா ராம ராம ரமா ரம ராம ராம ரமா ரம ராம ராம ரமா ராம 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 ரமா ராம ராம ரம ராம 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 ரம ராம ராம் ராம் ராம 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 ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம ராம ரம ரம ராம ராம ரம ரம ராம ராம ரம ராம 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 ரம. இந்த ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. சிவரஞ்சனி ராகம், ரீதி கவுளை, அப்படின்னு பல ராகம். அந்த ராகத்துக்கெலாம் பேர் இருக்குது. உயர்ந்த விஷயங்கள் இந்த ராகத்துக்கெலாம். சாதாரணமாக அந்த ராகம்லாம் நம்மளுக்கு வந்துடாது. ஏதோ நம்ம அப்படியே காப்பி அடிக்கிற அந்த ராகத்தை. ஆனால் ராமநாமத்தை போட்டு நம்ம பாடுறோம். வேறு அந்நிய வார்த்தை கிடையாது. ராம ராம ரமா ரம ராம ராம ரமா ரம ராம ராம ரமா ராம 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 ரமா ராம ராம ரம ராமா. இந்த ராகத்தின் பேர்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது. அதனால் எந்த ராகம்னு கேட்காதீங்க, எந்த ராகம்னு தெரியாது. ஏதோ ஒரு ராகம், தெரிஞ்ச ராகம், அதில் பாடுறோம், அவ்வளோதான். கேள்விப்பட்ட ராகம் அப்படியே பாடுறோம். ரம ராம ராம ரமா ராம 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 ரமா ராம ராம ரமா ரம ராம ராம ரமா ரம ராம ராம ரமா ராம 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 ரமா ராம ராம ரம ராம 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 ரம ராமா. இது சுத்தபத்தம் கிடையாது. எங்கே வேணாலும் பாடலாம், எப்படி வேணாலும் பாடலாம், எப்போ வேணாலும் பாடலாம். அப்படிப்பட்டது பகவான் நாமம். சுகமான சுகஜீவனம். இது சுகஜீவனம், நாம சங்கீர்த்தனம்.
ஆனால் இதில் அலட்சிய புத்தி வந்துச்சுன்னா கடினமான ஜீவனம் ஆகிடும். அப்புறமா வாழ்க்கை கடினமான ஜீவனம் ஆகிடும். இந்த வாழ்க்கை நடத்துறது கடினமாகிடும். இது சுக ஜீவனம். இது ராமநாமம் சொல்கிறது. ராம ராம ரமா ரம ராம ராம ரமா ரம ராம ராம ரமா ராம 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 ரமா ராம ராம ரமா ரம ராம ராம ரமா ரம ராம ராம ரமா ராம 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 ரமா ராம ராம ரம ராம 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 ரம ராமா. இப்போ உங்களுக்கு இந்த ராகமே ரொம்ப நேரம் பாடுறது போர் அடிக்குதுன்னா டக்குன்னு வெரைட்டியாக அதான் கோடிக்கணக்கான ராகங்கள் இருக்குது. நம்ம எதை வேணாலும் பாடலாம். ராம ராம் ரம ராம ராம் ராம் ரம ராம ரமா. எத்தனை ராமநாமம் சொல்லிடுறோம் பாரு நம்ம அறியாமலே. இதில் ஒரு நாமம் சொல்கிறதே பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க சாஸ்திரங்கள்லாம். இது எவ்வளோ ராமநாமம் சொல்லிடுறோம் பாருங்கள். அவ்வளோ சுகவியல்ல ராகத்தில் பாடும்போது சரளமாக வரும் நாமம், சுவையாகவும் இருக்கும். இப்போ என்ன ராகத்தில் பாடணும் வந்துட்டோம். ராம ராம் ரம ராம ராம் ராம் ரம ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம ரமாம் ராம ராம் ராம் ராம ராம் ராம் ரம ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம் ராம ராம் ரம ராம ராம் ராம் ரம ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம ராம் ராம் ராம ராம் ராம் ரம ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம ராம ரமா ரம ராம ரமா ராம் ராம ரமா ரம ராம 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 ரமா ரம ராம ரமா ரம ராம ரமா ரம ராம 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 ரம ராம் ரம ராம ரமா ரம ராம ரமா ரம ராமா ராம ராம் ரம ராம ராம் ராம் ரம ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம ராம் ராம ராம ரமா ராம ராம ரமா ரம ராம ரமா ரம ராம 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 ரமா ரம ராம ரமா ரம ராம ரமா ரம ராம 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 ரம ராம் ரம ராம ரமா ரம ராம ரமா ரம ராமா. எல்லா சினிமா ராகத்தையும் ராமநாமத்திலே மாற்றிடலான்னு நினைக்கிறேன். என்ன வீணாக தேவையில்லாத சினிமா பாட்டு பாடின்னு மனசை கலங்க முடிச்சுன்னு எதுக்கு? அந்த சினிமா ராகத்தில் ஃபுல்லாக ராமநாமமாக மாற்றிடணும். ராமநாமத்திலே பாடினா ஃபுல்லாக பவித்திரமாக்கிடணும். அந்த ராகங்களும் பவித்திரமாடியும், ராகவனால் நாமளும் பவித்திரமாடியும், ராகத்தை பாடுற நாமளும் பவித்திரமாடியும் இல்லையா? அதனால் எல்லா ராகத்தையும் என்னன்னா சினிமா பாட்டில் எல்லா ராகத்தையும் என்ன பண்ண ராமநாமா மாற்றிட்டோம். ராமநாமம் மாற்றி எல்லோரும் ராமநாமம் பாட வைக்கணும். அதான் ஆசையே. ராம ராம ரமா ரம ராம ரமா. ஆஹா, ரம ராம ரமா ரம ராமா. என்ன மாதிரி ராகம்ல இதெல்லாம் பா. இதில் ராமநாம பாடும்போது இன்னும் வெறும் மாவு சாப்பிட்றது வெள்ளை போட்டு மாவு சாப்பிட்ற மாதிரி சுவையாக இருக்குது.
ராம ராம ரமா ரம ராம ரமா ரம ராம ரமா ரம ராமா ராம 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 ராம். ரசிகனாக இருக்கணுங்க, அவ்வளோதாங்க. ரசிகா புவி பாவுகா. நீ பூமியே பரிசுத்தமாக்கி விடுவாய். எல்லோரும் ரசிகர்களாக மாற்றணும். இந்த பாகவத ரசிகனாக மாற்றணும். பகவான் நாம ரசிகனாக மாற்றணும். பாகவத தர்மத்தை ரசிகனாக மாற்றணும். ராம ராம ரம ராம் ரம ராம ரமா ரம ராம ரமா ரம ராமா ராம ராம் ரம ராம ராம் ராம் ரம ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம ராம் ராம ராம ரமா ராம ராம ரமா ராம ராம ரமா ராம ராமா ராம 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 ராம் ராம ராம ரமா ராம ராம ரமா ராம ராமா ராம ராம் ரம ராம ராம் ராம் ரம ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம். அது ராகம் வேறு மாதிரி மாறிடுது. அது ரூட்டே மாறிடுது, வேறு பாட்டுக்கு போயிடுது. ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம். இப்போ வேறு பாட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ இந்த ராகம் கொஞ்சம் மாற்றினோடனே, இந்த ராகம் கொஞ்சம் மாறினா பாட்டே வேறு மாறிடுது. ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம் ராம ராம. இதுக்கு முன்னாடி பாடினது வேறு ராகம், வேறு பாட்டு என்னுடைய ராகம். இது வேறு பாட்டு ராகம். ராம் ராம ராம் ராம ராம ரமா 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 ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம 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 ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம். இதில் ஆரம்பிச்சது அப்படியே வேறு பாட்டுக்கு தாவிட்டு ராம். எப்படி பண்ணாலும் ராமநாமம் வரணும் நாக்கில், அவ்வளோதான். ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம 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 ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம். பிரத்யக்ஷமே தரிசிதம் சுசுகம். கண்ணுக்கு தெரிஞ்சு நாம் சௌகத்தை அனுபவிக்கிறோம். இது பின்னாடி இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணால் பின்னாடி பலன் கொடுக்கும், அப்படிலாம் கிடையாது. அப்போதே பலன், உடனே கை மேலே பலன். இதெல்லாம் அப்படியே பாடும்பொழுதே நம்ம சுகத்தை அனுபவிப்போம். அப்படியேப்பட்ட ராகங்கள்லாம் பாடும்போது அதான் நாம சங்கீர்த்தனம். எஸ்ய சர்வபாபநாசம். பாவங்களும் போயிடுச்சா, பாவம் போனதுனால தான் பாவத்தின் விளைவான துக்க சமணம் ஆயிடுது. இப்போ சந்தோஷம் கிடைச்சது இல்லையா, சுகம் கிடைக்குது. பாவம் போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். பாவம் போனதுனால இப்போ சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ராமநாம சொல்லி ராமநாம கீர்த்தனம் பண்ணி அதே பாடுவோம். ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம ரமா
ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராமா 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 ராம் 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 ராம 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 ராமா ராமா ராம். கவனம் சதுரடையத்துக்கே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சுவையுள்ள ராகங்கள் இல்லையா, அது அப்படியே மனசு மெல்ட் ஆகிடும். ராம ராம ஒருமுகப்பட்ட மனதோட நாமத்தை சொல்கிறேன். இப்போ சம்யக்கு இங்கே ஒரு பதம் இருக்குது பத்தியா, எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா சம்யக் கழு கேசவ கீர்த்தனாத். இந்த கேசவனுடைய கீர்த்தனம் வந்து சம்யக் மனம் ஒருமுகப்பட்டு சொல்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ தபஸ் பலம் யோக பலம்லாம் சித்திச்சுன்னு சொல்லியிருக்கேன் பாகவத மகாத்மியத்தில். அப்போ சம்யக்குன்னா மனம் ஒருமுகப்படுறது, மனசு அடக்கப்பட்ட மனதோடு யார் கேசவ கீர்த்தனம் பண்ணுறாங்களோ, பகவானுடைய கீர்த்தனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தபஸ் பலன் யோக பலன்லாம் சித்திச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு பாகவத மகாத்மியத்தில். சமாதியுடன் கூடிய பலனும் கொடுத்துருமா. அந்த யோக சமாதியினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனே கிடச்சிடுமா, மோட்சம் வரைக்கும் எல்லா பலனும் கிடச்சிடுமா இந்த நாமசங்கத்தினால, கேசவ கீர்த்தனத்தினால. இப்போ நான் சொல்ல பாகவத மகாத்மியம் சாஸ்திரம் ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியமானது. அது அப்படியே எடுத்துக்கினா போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை, மாற்றவே கூடாது, அதை அப்படியே எடுத்துக்கணும், அவள் தான். அதான் சாஸ்திரத்தை முழுசாக நம்புறது. அடியன் பகவானே குருவாக இருந்து வழி நடத்துகிறான், எல்லா மகானுடைய அனுகிரகத்தையும் பெற வைத்தான். பகவான் பூர்ணமாக நம்மளை திருத்தி நல்வழிப்படுத்துகின்றான். அதான் பகவானே குருவாக இருக்கிறதுடைய பெரும் ஒரு பாக்கியம். சரி, ராம் ரம ராம ரமா ராம் ரம ராம ரமா ராம் ரம ராம ரமா ராம ராமா ராம ரமா ராம் ரம ராம ரமா ராம ரம ராம ரமா ராம் ரம ராம ரமா ராம ராமா ராம ரமா ராம் ரம ராம ரமா ராம 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 ராமா 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 ராமா ராம ரமா ராம் ரம ராம ரமா ராம் ரம ராம ரமா ராம ராமா ராம ரமா ராமா ராம ரமா ராம 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 ராமா 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 ராமா ராம ரமா ராம் ரம ராம ரமா ராம் ரம ராம ரமா ராம ராமா ராம ரமா. கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிங்க, ஒரு நிமிஷம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிங்க, அப்போ மறுபடியும் அழகாக பாட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். ரிலாக்ஸ் பண்ணி சுகமாக சுதந்திரமாக பாடணுங்க. யாருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்படியே நெருக்கமாக அப்படியே இறுக்கி பிடிச்சி அப்படிலாம் பாட வேண்டியதில்லை. மூச்சு பிடிச்சிலாம் பாடணும் அவசியம் இல்லை. சுகமாக பாடுங்க, சுவையாக பாடுங்க, சுவையாக பாடுங்க, சுவையாக பாடுங்க. அவ்வளோதான். ரிலாக்ஸ் பண்ணி பாடுங்க. மூச்சு வாங்கினா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அழகாக பாடுங்க, மறுபடியும் பாடுங்க. அவங்க தான் ராமநாமா சொல்லணும், சொல்லிகிட்டே இருக்கலாம் சுவையான ராகங்களில். அப்படியே நினச்ச போதெல்லாம் பாடினுக்கலாம், அப்படியே ஹம்மிங் பண்ணினே இருக்கலாம். பாத்ரூம் சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பாத்ரூமோட இந்த ராமநாமத்தை பாடலாம், பல ராகங்களை ரசித்து பாடலாம், ருசித்து பாடலாம். இது சுகமான மார்க்கங்க, இது செம்ம டேஸ்ட். இதில் மட்டும் ஒருத்தனுக்கு பித்து பிடிச்சிச்சு, பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா அந்த நாமத்தை விடவே மாட்டான். ராமநாமம் மற்ற நாமங்கள்லாம் வளைஞ்சு கொடுக்குமான்னு தெரியாது, அந்த ராமநாமம் எல்லா ராகங்களுக்கும் வளைஞ்சு கொடுக்கும், எல்லா ராகங்களுக்கும் ராமநாமம் வளைஞ்சு கொடுக்கும். இதுதான் பெஸ்ட்டு. ராமநாமம் ரொம்ப ஈஸி, இது எல்லா ராகத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கும், ரொம்ப பெஸ்ட்டு ராமநாமம். ராம ராம ராம்
ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ரம ராம 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 ரம ராம ரம ராம ராம ரம ராம ரம ராம ராம ரம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம 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 ராம் 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 ராம ராம் ராம 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 ரம ராம 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 ரம ராம ரம ராம ராம ரம ராம ரம ராம ராம ரம ராம் ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் 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 ராம ராம். நம்மளுக்கு இது சரி, இந்த ராகம் கொஞ்சம் தேவிட்டது அப்படின்னா வேறு ராகத்தில் ராமநாமம் தேவிட்டாது. ராகம் நம்மளுக்கு வேறு மாற்றி போனோம்னா வேறு ராகத்தில் தான் நிறைய ராகங்கள் இருக்குது. நம்ம பாடினே இருக்கலாம். எவ்வளோ ராகங்கள், எக்கச்சக்கமான ராகங்கள் இருக்குது. ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ரம ராம் ராம ராம் ராம ராம் ரம ராம் ராம ராம் ராம ராம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம் ராம ரம ராம ரம ராம ரம ராம் ராம ராம் ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம் ராம ரம ராம ரம ராம ரம ராம். ஏன் தப்பாக பாருன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா சொல்கிறது ராமநாமம். இதில் தப்பு வந்தாலும் கவலை இல்லை. நம்ம பாட்டு சுதந்திரமாக ஆனந்தமாக பாடுறதில்லை. இது யாரும் கேட்க போகிறதில்ல. நம்ம இஷ்டமாக பாடிக்கொண்டே இருக்கலாம் சும்மா. ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ரம ராம ரம ராம ராம் ரம ராம ரம ராம ராம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம் ராம ரம ராம ரம ராம ரம ராம். ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம ரம ராம ராம ரம ராம ராம் ராம் ராம ராம ரம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ரம ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ரம ராம் ரம ராம் ராம ராம ரம ராம ராம ரம ராம. வரல, இந்த ராகம் வரல. ராம ராம் ராம் ராம ராம ராம்
రామ 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 రామ్ రామ ராம ராம ராம். சரி, வேறு என்ன பாடலாம்? வேறு எவ்வளோ ராகங்கள் இருக்குது, பாடலாம். கவலையாக இருக்கா? கவலைகள் கூட ராமநாமம் பாடுங்க. இப்போ கவலையாக இருக்குது, வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்படின்னா கூட ராமநாமம் பாடலாம். ராம ராம் ராமா ராம 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 ராமா ராம ராம் ராமா. கவலை கூட ராமநாமத்தில் கவலைப்படுங்க, அது புண்ணியத்தை கொடுக்கும். ராம ராம் ராமா ராம 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 ராமா ராம ராம ராமா ராம 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 ராமா ராம ராம ராமா ராம 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 ராமா ராம ரம ராம ராம ராம் ராம ரம ராம ராம ராம் ராம ராம ராமா ராம ராம் ராமா ராம 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 ராமா ராம ரம ராமா ராம ராம் ராம ராம ராமா ராம ராம் ராமா ராம ராம் ராமா ராம 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 ராமா ராம ராம் ராமா ராம 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 ராமா ராம ரம ராமா ராம 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 ராமா ராம ரம ராமா ராம 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 ராமா ராம ரம ராம ராம ராம் ராம ரம ராம ராம ராம் ராம ராமா ராமா ராம ராம் ராமா ராம ராம் ராமா ராம 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 ராமா ராம ரம ராமா ராம ராம் ராம ராமா ராமா ராம ராம் ராமா ராம 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 ரம ராமா ராம் ரம ராம ராம ரம ராமா ராம ராம் ராம் ராமா ராம் ராம 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 ராமா ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராமம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம
ராம ராம ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராமா. ஃபஸ்ட்டு முதல்ல இந்த ராகத்தில் பாடுறேன், அதனால் சரியாக வரல. ஏதோ ஒன்று. ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராமம். ராகம் முக்கியம் இல்லை, ராகம் தான் முக்கியம். அப்படியே பாடுவோம். ராம 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 ராம. ராகம் தப்பாக வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம சுவையாக நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் நல்லா கை வந்த கலையாக எந்த ராகம் நல்லா வருதோ அதுலேயே பாடலாம் சுகமாக. அதுவே ஒரு மணி நேரம் பாடலாம். ஏன்னா நமக்கு வந்து வெரைட்டியாக ஆசைப்படுவோம் இல்லையா, அதனால் வேறு ராகத்தில் அப்படியே மாற்றி மாற்றி பாடலாம். ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம ராமா ராம் ராம ராம ராமா ராம் ராம ராம ரமா ராம 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 ரமா ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ரமா ராம 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 ரமா ராம் ராம ராம ரமா ராம ரம ராம் ராம ரமா ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ரமா ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ரமா ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ரமா ராம ரமா ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம் ராம 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 ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம ரமா ராம ரம ராம் ராம ரமா ராம் ராம 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 ராம் ராம ராம ரமா. டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், இது வரைக்கும் போதும். இது சும்மா ஒரு ஹின்ஸு தான், அதாவது சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக பாடணும், அதுதான். அப்படியே தொடர்ந்து நம்ம பல ராகங்களை ராமநாமம் பாடலாம். ராம 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 श्री रामनाम संगीत की जय, आंजनेय स्वामी की जय, राम 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 राम, श्रीमद् भागवत भवन की जय, राम 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 राम, आंजनेय सकल साधुमणि की जय, राम राम राम, आंजनेय स्वामी की जय, राम राम राम.